ஆங்கர் அர்ச்சனா ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல சரிகமப நிகழ்ச்சியில அபிஷேகா அவர்கள் ஏன் பாடல? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த ஒரு வாரம் டெடிகேஷன் வாரம். டெடிகேஷன் ரவுண்ட்ல எல்லாருமே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் அப்படின்னா, அது அபிஷேகா அவர்கள் தான். ஆனா அபிஷேகா அவர்கள் ஒரு பாடல் கூட பாடல. ஈவன் அபிஷேகாவோட ப்ரோமோ கூட ஒண்ணு கூட வரல. இதனால நெறைய பேர் வந்துட்டு அபிஷேகாவ சேனல் வந்து கார்னர் பண்றாங்களோ அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்தாங்க. இந்த வாரம் சனி, ஞாயிறு 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துமே அபிஷேகாவோட பாடல் வராததுனால, ஒருவேளை அபிஷேகா பாடலையோ அப்படிங்கிற மாரி நெறைய பேர டேக் பண்ணி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா அந்த ஒரு சீசன்ல இருக்கக்கூடிய ஆங்கர் அர்ச்சனா அவர்களையுமே டேக் பண்ணியிருக்காங்க. சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இந்த ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவுல போய்க்கிட்டு இருக்கவும், அர்ச்சனா அவர்கள் இந்த ஒரு விஷயத்த அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்லயே ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க சோசியல் மீடியால லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அதுல ரசிகர்கள பார்த்து சரிகமப ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படின்னா, அபிஷேகா அவர்களோட பாடல் ஏன் வரல? நீங்க வந்து அபிஷேகாவோட பாடல கட் பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லன்னா அபிஷேகாவுக்கு உடல்நலம் முடியலையா? அபிஷேகா, அபிஷேகா, அபிஷேகா எந்த பக்கம் திரும்பினாலும் அபிஷேகாங்கிற பேரு தான் வருது. இதற்கான கிளாரிஃபிகேஷன் ஆல்ரெடி நாங்க சொல்லியிருந்தோம். நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. டெடிகேஷன் ரவுண்ட வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு முடிக்க முடியாது. ஏன்னா நெறைய ஃபேமிலி எமோஷன் இந்த ஒரு ரவுண்ட்ல இருக்கும். ஸோ இந்த ஒரு ரவுண்ட 2 பார்ட்டா தான் நாங்க வச்சிருந்தோம். கடந்த வாரம் சனிக்கிழமை 5 பேரு, ஞாயித்துக்கிழமை 5 பேரு. ஒரு 10 ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணாலே கரெக்ட்டா இருக்கும். அடுத்த வாரம் இருக்கு இல்லையா? அதாவது வரப்போற வாரம். இந்த ஒரு வாரத்துல இன்னொரு 10 பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இருக்க போறாங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பா அபிஷேகாவோட ப்ரோமோவும் ரிலீஸ் ஆகும். அபிஷேகா அவர்கள் பாடவும் செய்வாங்க. ஏகப்பட்ட அட்டகாசமான விஷயங்கள் நடந்திருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நீங்க பார்ப்பீங்க. இது மட்டும் தான் ரீசனே தவிர மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அபிஷேகாவுக்கு உடல்நலம் சரியில்லையா? தொண்டை ஏதாவது ஆகிருச்சா? அப்படிங்கிற மாரி நெறைய அபிஷேகாவோட ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. அபிஷேகா அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நலமா இருக்காங்க. ரொம்ப நல்லபடியா பாடியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்க வரப்போற ரியாலிட்டி ஷோல கண்டிப்பா பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க. ஒரே ஒரு வாரம் மட்டும் பொறுங்க. வரப்போற சனி, ஞாயிறு லிட்டில் சாம்ப்ஸோட டெடிகேஷன் ரவுண்ட். இந்த ஒரு டெடிகேஷன் ரவுண்ட்ல மத்த குட்டீஸ் எல்லாம் யார் யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க? என்ன மாதிரியான பாடல்கள் பாடியிருக்காங்க? அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னலாம் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது எல்லாத்தையுமே கண்டு களியுங்கள் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு வீடியோல அர்ச்சனா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அபிஷேகா அவர்கள பத்தி அர்ச்சனா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அபிஷேகாவோட ஃபேன்ஸ் எல்லாமே நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த ஒரு 3 நாட்களாகவே சோசியல் மீடியா ஃபுல்லா அபிஷேகாவிற்கு என்ன ஆச்சு? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அபிஷேகா அவர்கள் இந்த சீசனோட ஒரு ஐகானிக் ஸ்டாரா உருவெடுத்து வராங்கன்னு நம்மளே ஏகப்பட்ட வீடியோல சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கையில அப்படி ஒரு பொண்ணு பாடலனா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கேள்வி வரும். இதன் மூலியமாவே தெரியுது இந்த சீசன்ல அபிஷேகா எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அபிஷேகா தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.